ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இவர் ஆந்திர பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஜெர்னி வந்து சென்னை டு மங்களூரு. ஸோ குக்கே சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் இருக்குல்ல, ஸோ அங்கே போகிறேன் கர்நாடகா. ஸோ நம்ம ஜெர்னி வந்து சென்னையில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து 15 ஹவர்ஸ் ஜெர்னி. ஸோ சென்னை டு மங்களூருக்கு பஸ்ஸில் கூட போகலாமோ. பஸ் டு இதில் வந்து ஜெர்னி கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பர்த்து கூட இருக்கும், வாஷ்ரூம்ஸு. அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் ப்ரைஸ் கூட கம்மி தானே, அதுக்கும் நான் ட்ரெயின் புக் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், நம்ம மேப்பு வந்து சென்னையில் வந்து ஸ்டார்ட் ஆகி மங்களூరు వరకు మొత్తము కేరళ మీదలా పోகுது. ట్రైన్ வந்து 4:20కి, பட் 4:21కి எடுத்தாச்சு. பாய் பாய் சென்னை. ரிவர் பாருங்க, பெரிய ரிவரு. பாப்பா இது வந்து மங்களூர் முன்னாடி வர்ற ரிவரு. ஸோ பாருங்க எப்படி இருக்கான்னு. இதில் வந்து போட்டிங்ஸ் இருக்கும், நம்ம ஃபிஷ்மேன்ஸ் இருக்கும். இந்த ட்ரெயின் பிரிட்ஜு கூட பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்கும். இது வந்து பழையது, புதுசு கிடையாது. அப்புறம் வந்து தண்ணி பாருங்கள் எவ்வளோ கலர் வந்து ரெட்டாக இருக்கும். இது பாருங்கள், சேம் நம்ம புஷ்பா படம்ல மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இது வந்து ஒரு டெம்பர் டிப்போ. ஸோ டெம்பர் டிப்போలో இந்த மாதிரி எல்லாம் தண்ணியில் இது பண்ணி கட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்தா நான் வந்து கொஞ்சம் ஏதோ ஸ்பெஷலாக இருந்தது. அதுக்கப்புறம் தெரிஞ்சுது இது வந்து டெம்பர் டிப்போ அப்படி. வெல்கம் டு மங்களூரு. பெங்களூருக்கு வந்தாச்சுங்க. ஸோ பாருங்கள், சூரியன் கூட நமக்கு ஆகே வெல்கம் பண்ணுறாரு. வரும்போது மொத்தம் ரெயின் தான். ஸோ இப்போ தான் கொஞ்சம் லைட்டிங்கு வெயிலு தெரியுது. நம்ம ட்ரெயின் வர ட்ரெயின் இது தான் வந்துச்சு. இந்த ட்ரெயினில் நம்ம வந்தாச்சு. டைம் வந்து காலையில் 7 மணி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் கொஞ்சம் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் பரவாயில்ல. பட் ஃபஸ்ட் டைம் நான் கர்நாடகாவுக்கு வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து கன்னடா தெரியாது, என்னன்னு தெரியல. கன்னடா பேசணுமா இல்லை தமிழ் இங்கிலீஷ் ஓடுதா தெரியல. ஸோ மொத்தாங்க வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டாச்சு. ஸோ இங்கே குளிச்சுட்டு வெயிட்டிங் ஹாலில் வந்து ஸோ இங்கிட்ட வந்து எஸ்பை பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுமோ. ஸோ அது வந்து 1 கிலோமீட்டர் இருக்கும். பட் கொஞ்சம் ரெயின் மழை பெய்ச்சுது, அதனால தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ எங்கிட்ட வந்து ஆட்டோவில் கூட போகலாமோ. பட் ஆட்டோவில் போனோன்னா நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், மொத்தம் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ பூல் வந்து சேல் பண்ணுறாங்க. என்னன்னு தெரில, மொத்தம் வந்து ரோடு மேலே தான் சேல் பண்ணுறாரு. ஸோ ஃபெஸ்டிவல் ஏதோ நடக்குதுன்னு நினச்சிட்டேன். ஸோ அப்புறம் வந்து ரெயின் பாருங்கள், நம்ம டைமில் வந்துச்சு வச்சுக்கோங்க பிரச்சனை இல்லை. ஸோ டைம் இல்லாமல் ரெயின் வந்துச்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் பிரச்சனை. ஸோ இது அங்கே எஸ்பிஐ பஸ் ஸ்டாண்டு, பெரிய பஸ் ஸ்டாண்டு. இது வந்து லோக்கல் பஸ் இருக்கும், கவர்மெண்ட் பஸ் இருக்கும், ரெண்டுமே இங்கே தான் வருது, பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இந்த எஸ்பிஐ பஸ் ஸ்டாப்பில் வந்து நமக்கு பஸ்ஸு கிடைக்கல. அவர் வந்து கேஎஸ்ஆர்டிசிக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து கேஎஸ்ஆர்டிசிக்கு போகிறோமோ. ஸோ நம்ம கேஎஸ்ஆர்டிசியில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 120 ரூபாய். ஸோ 2 பேருக்கு வந்து 240. ஸோ இன்கேஸு இங்கே லோக்கல் ஆளுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து அவருக்கு ஃப்ரீ தான். பட் எங்களுக்கு வந்து ஆந்திர பிரதேஷ் ஆதார் கார்டு தானே, அதனால தான் எங்களுக்கு வந்து டிக்கெட் ரெண்டுமே வாங்கிட்டாச்சு. ஸோ ட்ரெயின் கூட இருக்கும், பட் அது வந்து கொஞ்சம் லேட்டாக காமிக்குது. அது வந்து 30 ரூபாய் தான் ஒரு ஆளுக்கு ட்ரெயின் வந்து. ஸோ பஸ்ஸில் பாருங்கள் எப்படி டெக்கரேஷன் பண்ணிட்டாரோ. ஸோ ஃபெஸ்டிவல்னால தான் பஸ்ஸு கூட மொத்தம் இதெல்லாம் இது டெக்கரேஷன் பண்ணிட்டாரு. ஸோ அப்புறம் வந்து நம்ம ஜெர்னி வந்து ட்ரெயினில் போனது, பஸ்ஸில் போனது இதில் காட்டுது. நம்ம பைக்கில் காரில் போனோன்னா நமக்கு வந்து 2.5 ஹவர்ஸ் காட்டுது. ஸோ பார்ப்போமோ. ஸோ எனக்கு டவுட்டு தான், இந்த பஸ்ஸு வந்து காருது கூட போகுதா ஸ்பீடு, இல்லைன்னா லேட்டாக போகுதான்னு தெரியல, ஸ்டாப்பிங்ஸ் இருக்கா இல்லைன்னு. ஸோ அப்புறம் வந்து அந்த பக்கம் பாருங்க, நேத்ரா நதி ரிவர் வந்து அந்த பெரிய நதிங்க இங்கே. ஸோ கேட்டில் ஓப்பன் பண்ணிட்டாரு. தண்ணி வந்து நார்மல் ஸ்பீடே போகல, சூப்பர் ஸ்பீடாக போகுது தண்ணி வந்து. ஸோ அப்புறம் வந்து இந்த பஸ் டிரைவரு நார்மல் பஸ் டிரைவர் கிடையாதுங்க. ஸோ இவர் காருக்கு முன்னாடியே போகுமா தெரியுது, நார்மல் ஸ்பீடே கிடையாது, சூப்பர் ஸ்பீடாக போவார். ஸோ இதான் நம்ம நேத்ரா நதி கிராஸ் பண்ணுற பிரிட்ஜில் வந்து. ஸோ வந்து இது வந்து மொத்தமும் சீலோ போகுது, கடலில் போய் சேருது தண்ணி மொத்தமும். ஸோ இது வந்து நமக்கு குமாரா தாரா நதி. ஸோ இதில் வந்து குளிச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஒரு இது இருக்கும், புண்ணியமும் எல்லாம் வருமோ. ஸோ மேபி நாளைக்கு ட்ரை பண்ணணும், அங்கே போயிட்டு இதில் வந்து குளிச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது எங்கே நம்ம குக்கே சுப்பிரமணிய சுவாமி கிட்ட இருந்த பஸ் ஸ்டாப்பு. ஸோ வந்தாச்சு. ஸோ பரவாயில்ல, சேம் டைமுக்கு வந்து கார் டைமில் தான் பஸ்ஸு வந்துச்சு. ஒரு 2 இடத்துல வந்து ஒரு 20 நிமிஷம் ஸ்டாப் இருந்தது. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இல்லைன்னா நம்ம காரு கூட இவர் கூட வருவார், சூப்பர் பாசிட்டிவ் இருவங்க. ஸோ அப்புறம் வந்து நம்ம புக் பண்ண ரூம் வந்து அன்கா கெஸ்ட் ஹவுஸு.
இங்கிட்ட வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ நார்மல் కూడా கிடைக்குము. பட் டெம்பிள் ரூம் வந்து கொஞ்சము சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டாరు. அதனால தான் நான் ஆன்லைன்ல தான் புக் பண்ணேன். ஸோ அங்கே கெஸ்ட் ஹவுஸ் வந்து ரிவ்யூஸ் மொத்தம் பார்த்தேன். ஸோ அங்கே கெஸ்ட் ஹவுஸ் வந்து நல்லா இருக்கும். அதனால தான் இதே புக் பண்ணிட்டாச்சு ನಾನು. ஸோ இதே நம்ம అనగా கெஸ்ட் ஹவுஸு. ஸோ பாருங்க అనగా கெஸ்ட் ஹவுஸ் 2, 3 இருக்கும். இதில் ஒன்று అనగా கெஸ்ட் ஹவுஸு ரிவ்யூஸ் நல்லா இருந்தது. அதனால தான் நான் இதே புக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். ஸோ பார்க்கிங் எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் ஒரு பார்க்கு மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் இங்கே தான் சுட்டூர் சரௌண்டிங்கில் தான் நமக்கு எல்லாம் இருக்கும். அதனால தான் நான் இது புக் பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்க்கிங் கூட நிறையா இருக்கும். ஸோ இன்கேஸு நீங்கள் காரில் வந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஸோ நிறையா பேர் நம்ம தமிழ் ஆளு, கர்நாடக ஆளு, நம்ம எங்கள் ஆந்திராக்காரு, ஸோ எல்லோரும் இங்கே இதில் வர்றாங்க, காரில் கூட வராங்க. அவங்களுக்கு கூட பார்க்கிங் பிரச்சனை கிடையாது. இதை பாருங்க. ஸோ இது வந்து நமக்கு ரைட் சைடில் இருந்தது செப்பல் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் நம்ம கோவில் என்ட்ரன்ஸு. அதுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு தான் நம்ம சர்ப்பசம்ஸ்கார பூஜைக்காக வந்துடுறாச்சுல. ஸோ அங்கே போயிட்டு அந்த பேப்பர் கொடுத்தோன்னா நமக்கு டோக்கன் கொடுப்பாரு. ஸோ அது பக்கத்தில் தான் நமக்கு வந்து ரைஸ் கூட இருக்கும். இங்கே ஃப்ரீ ரைஸ் இது. ஸோ இன்கேஸ் நீங்கள் காலையில் வந்துட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் 2 மணிக்கு மதியம் 2 மணிக்கு முன்னாடி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரூம் வந்து அலௌடு கிடையாது. ஸோ இங்கே போஜனம் டைமிங்ஸ் கூட இருக்கும். சாப்பாடு டைமிங்ஸ் கூட இருக்கும். ஸோ நீங்களும் இங்கே முன்னாடி வந்துட்டோன்னா இங்கே வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு போங்க. ஸோ நாங்கள் கூட அப்படி தான் வந்தாச்சு. ஸோ முன்னாடி வந்தாச்சு. அதனால தான் சரி இங்கே போயிட்டு அந்த டோக்கன் கொடுத்துட்டு நம்ம நம்பர் எழுதிட்டு வரலாம்னு நினச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டேன் இங்கே. இப்போது டைம் வந்து 2 மணி ஆயிடுச்சு. ஸோ வந்து டெம்பிள் ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு டோக்கன் நம்பர் கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து 8:30க்கு வர சொல்லிட்டாரு. ஸோ நாளைக்கு வந்து காலையில் 8:30 மணிக்கு வர சொல்லிட்டாரு. ஸோ அப்புறம் வந்து நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாச்சுல நம்ம ஃப்ரீ ஃபுட்டுக்காக. ஸோ அங்கே சாப்பாடு கூட நல்லா இருந்தது. ஸோ கோகோனட் சட்னி, அது மாதிரி சாம்பார், ரசமு, ஸோ நல்லா இருந்தது. 2, 3 தடவை கூட கொடுத்துட்டாரு சாப்பாடு. அதுக்கப்புறம் வந்து பாயசம் கூட போட்டார். பாயசம் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து மோர் கூட வந்துச்சு. ஸோ சாப்பாடு வந்து பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். ரூம் பாருங்கள். எங்களுக்கு கொடுத்த ரூம் நம்பர் வந்து 204. ஸோ பரவாயில்லைங்க, ரூம் வந்து சூப்பரு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மேலே தான் இருந்தது ரூமு. ஸோ ஆக்சுவலி நான் இந்த மாதிரி நினைக்கல. கவர்மெண்ட் இது கூட கவர்மெண்ட் டேக் கேர் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி இருக்கா இல்லைன்னு டவுட் வந்துச்சு. பட் உள்ளே வந்து பார்த்தானா சூப்பராக இருந்தது. பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் டேபிளு, கிரில்லு கூட போட்டார். எதுவுமே உள்ளக்கு உண்டா. அதுக்கப்புறம் நமக்கு மேட்ஸு கொடுத்துட்டாரு கீழே கூட படுக்கிறதுக்கோ. அதுக்கப்புறம் வந்து டாய்லெட்டு கூட பாருங்கள் எப்படி இருக்கான்னு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துட்டாரு. ஸோ சூப்பராக இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து பரவாயில்ல. அதுக்கப்புறமும் இந்த பக்கெட்டா இதெல்லாம் ஜக்கு ஸ்டீலில் கொடுத்தாரு. எதுக்கானா பிளாஸ்டிக் கொடுத்தான்னா ப்ரோக்கன் பண்ணுவார்ல, அதனால தான் வந்து ஸ்டீலில் மொத்தம் எல்லா ரூமில் கூட இப்படி தான் இருக்கும். ஸோ பரவாயில்லைங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் மேலே இருந்தது இந்த ரூமு. ஸோ காலையில் வந்து குமாரா நதிக்காக போகிறேன். ஸோ அங்கே குளிக்கிறதுக்காக. ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போமோ என்ன நடக்குது எப்படின்னு. ஸோ ரிவர் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது சொல்கிறாங்க. குளிச்சுட்டா முடியுமா இல்லை என்னன்னு தெரியல, பார்ப்போம் அங்கே போனதுக்கப்புறமும். ஸோ பாருங்கள், இதான் என்ட்ரன்ஸு. ஸோ இது வந்து 2.5 கிலோமீட்டர் அப்படி இருந்தது. அவர் வந்து 120 ரூபாய் எடுத்துட்டாரு அந்த கர்நாடகக்காரு ஆட்டோக்காரு. ஸோ இதை நம்ம குமாரதாரா நதி. ஸோ பாருங்க எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி போகுதோ. ஸோ நார்மலாக வந்து அங்கே போய் குளிச்சுட்ட முடியும். பட் வந்து இப்போ அலோடு பண்ணலை. அதனால தான் இங்கே ட்ரம் எல்லாம் போட்டு இங்கே குளிச்சுட்டு சொல்கிறாரு. ஸோ ஆக்சுவலி வந்து அங்கே போயிட்டு பாத்திங் பண்ணலாமని பார்த்தா ஒய்ஃப் வந்து அதுக்காக பிளான் பண்ணி வந்தாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் வந்து ட்ரம்மு இதெல்லாம் பார்த்துட்டு சரி வேண்டாம் இதெல்லாம் எதுக்குன்னு ஸோ நம்ம தலைமையில் கொஞ்சம் தண்ணி இது பண்ணி வந்தாச்சுங்க. ஸோ பாருங்கள், இது நம்ம అనగా கெஸ்ட் ஹவுஸு. அங்கே கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் பார்க் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இதாக யோகசாலா. ஸோ இதில் நமக்கு வந்து நாளைக்கு சர்ப்ப சம்ஸ்காரண பூஜை வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கத்தில் தான் நம்ம போஜனசாலை இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபுட்டு. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம பூஜை முடிஞ்ச உடனே கார்லிக், ஜிஞ்சர் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுக்காக நம்ம 3 டைம்ஸ் வந்து தனியாக யாராவது இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டாரோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஃபுட்டு கொடுப்பாரு. ஸோ பாருங்கள், டைமிங்ஸ் கூட இருக்கும். நம்ம பூஜை முடிஞ்ச உடனே இங்கே வரணுமோ. ஸோ இந்த டைமில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 ஹவருக்கு வந்து கேப் இருக்கும். அந்த கேப் டைமில் வந்து நமக்கு சாப்பாடு டைமிங்ஸ் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க.
ஸோ பேலன்ஸ் ஆளுக்கு அலௌடு கிடையாது. ஓன்லி யாரை வந்து பூஜை பண்ணுறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அலௌடு. பாருங்க உள்ள டைனிங் ஹால் வந்து ஸோ மொத்தம் எல்லாரும் கீழே தான் உட்காரணுமோ. ஸோ இது நல்லா இருந்தது எனக்கு. பழைய காலம்ல இப்படி தான் நம்ம சாப்பிட்லாங்களா. ஸோ சார் பாருங்க ரைஸு, அப்புறம் வந்து சாம்பாரு, பீட்ரூட் சாம்பாரு, அதுக்கப்புறம் தயிர். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாயசம் கூட வந்துச்சு. அந்த டைமில் நான் ஃபோனு பேசுகிறேன், அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லோரும் சாப்பாடுக்கு அப்புறம் தான் ஏந்திரணும், முன்னாடி ஏந்திரக்கூடாது. ஸோ பாருங்கள், ஸோ இது வந்து அனகா கெஸ்ட் ஹவுஸு. ஸோ அனகா கெஸ்ட் ஹவுஸ் நேராக இருக்கிறது தான் ஆதிசேஷு. ஸோ இந்த டெம்பிளில் வந்து நம்ம 3 பிரதர்ஷனம் பண்ணணும். ஸோ அப்புறம் வந்து உள்ளே போகக்கூடாது, ஓன்லி வெளியில் தான் நம்ம 3 ரவுண்டு சுற்றிட்டு போகணும். ஸோ நாளைக்கு தரிசனமு. ஸோ அப்புறம் வந்து நடுவில் இந்த மாதிரி எல்லா இடத்துல வந்து ஃபில்டர் தண்ணி இருக்கும். ஸோ பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து பணம் கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து இங்கே பிளாஸ்டிக் நாட் அலௌடு, அதனால தான் இங்கே பிளாஸ்டிக் பாட்டில் இதில் வந்து த்ரோ பண்ணணும். ஸோ இது கூட பரவாயில்ல வந்து. அப்புறம் வந்து இந்த தண்ணி பாருங்கள், எங்கே வந்து பாத்திங் பண்ணுறாலும் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வந்து இந்த தண்ணி வந்து நம்ம குமாரதார நதிக்கு வந்து சேருது. ஸோ அங்கே தண்ணி இங்கே வெளியில் வரல. ஸோ அப்போ வந்து இங்கே குளிச்சுட்டா குளிக்கலன்னா நோ யூஸு. எதுக்குன்னா ஸோ இது வந்து அங்கே தண்ணி நம்ம குமாரதார நதி தண்ணி இந்த வந்துச்சு வச்சுக்கோங்க, அது ஓகே தான். பட் இந்த தண்ணி போய் அங்கே சேருது. ஸோ அப்போ இது வந்து நார்மல் தண்ணி தான். ఇది వచ్చేసి కేరళ స్టైలు ఎంట్రన్స్లో మాదిరి ఉన్నాయన్నమాట. ஸோ நம்ம ஆதி சுப்பிரமணியேஸ்வர சுவாமி டெம்பிள் முடிஞ்ச உடனே நம்ம மெயின் டெம்பிளுக்கு போகணும். மெயின் டெம்பிளுக்கு போனதுக்கப்புறம் கூட அங்கே கூட பிரதர்ஷனம் பண்ணணும். சர்ப்ப சம்ஸ்காரண யோகசால. ஸோ இதில் தான் நமக்கு வந்து பூஜை. ஸோ ஃபஸ்ட் டே வந்து 8:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து 5:30 அர்லி மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பாருங்கள், ட்ரீ லீஃப் கூட சின்னதாகி போயிடுச்சு. அப்புறம் வந்து நீங்கள் கொடுத்தா ட்ரீ லீஃப் வந்து பனானா ட்ரீ லீஃப் வந்து சரியில்லை అని சொல்லாதுங்க. ஸோ சரியில்லைன்னது கொடுக்க மாட்டவர். பட் ட்ராப்ஸாக இருந்தது. அது வந்து முன்னாடி ஒரு லேடி வந்து ஃப்ரண்ட்டு லேடி அது வேண்டாம் எனக்கோ புதுசு எடுத்துவான்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து கொடுக்கல. ஸோ அவர் என்ன கொடுத்தாரோ அதே சாப்பிட்ணும். பட் நல்லா இல்லைன்னா கொடுக்க மாட்டான். ஸோ உப்புமா கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த இது கூட கொடுத்தாரு. இதில் வந்து ஸ்வீட் தயிர் ஊற்றிட்டாரு. அதுக்கப்புறம் நமக்கு நீங்கள் பால், டீ, காஃபி இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு உப்புமா, அதுக்கப்புறமும் டீ கூட கொடுத்துறாரு. டீ, பால், காஃபி 3 கூட இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம பூஜை எப்படி நடந்ததுன்னா சூப்பராக நடந்ததுங்க. எதுக்குன்னா நமக்கு வந்த ஆவಲು கூட அவர் பண்டித்து பூஜாரி நல்லா 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 பண்ணிட்டார். எதுக்குன்னா அவர் பண்ணுறது வந்து நீட்னஸ் அப்படி இருக்குங்க. டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தனியாக இருக்குது. ஏதோ ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க, ஃப்ளவர்ஸோ இல்லை இன்னொரு ஏதோ வந்து லீஃபு இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க, அவர் த்ரோ பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து நீட்டாக இருந்தது. ஸோ நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஸோ அவரே பண்ணுவார் மொத்தம். நம்ம வந்து சும்மா அங்கே உட்காரி பார்க்கறது மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட் டே வந்து அவருக்கு ஒரு వస్త్రము దానం கொடுத்தாச்சு. அதில் வந்து ஒரு 100 ரூபாய் கேட்டார். ஸோ அந்த వస్త్రము வந்து அவர் சின்ன துணி, ஸோ அது சின்னது ஒயிட் கலரில் அது. ஸோ அது கொடுத்துட்டாச்சு அவருக்கு. ஸோ இந்த பூஜையில் நம்ம உட்காரதுக்கப்புறம் வந்து 2 பாம்பு இருக்குது ஸ்னேக்கு. அது ஒரு ஃபீமேலு ஒரு மேலு. ஸோ மேலு ஸ்னேக்கு வந்து நம்ம பூஜை முடிஞ்ச உடனே அவர் போயிட்டு அங்கே ஹோமம் நடக்குது. அந்த ஹோமம்ல வந்து இது பண்ணிட்டாரு. அப்புறம் வந்து அந்த ஃபீமேல் ஸ்னேக்கு வந்து வெளியில் எடுத்து போயிட்டு அவர் ஏதோ பண்ணிட்டாரு, அது நமக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு போயிட்டு அப்படியே நம்ம என்ன வஸ்திரமோ நம்ம என்ன துணி இருக்கோ மேலே, ஸோ அந்த துணி மேலே தான் நம்ம வந்து குளிச்சுட்டு சொல்லிட்டாரு தலை மேலே. ஸோ அது நேற்று முடிஞ்சு. ஸோ செகண்ட் டே பூஜா வந்து ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிண்ட பிரதானமு. ஸோ நேற்று வந்து கர்மா இது பண்ணிட்டாச்சுல. ஸோ இன்றைக்கி வந்து பிண்ட பிரதானமு. ஸோ ஆக்சுவலி வந்து வீடியோ அலோடு கிடையாது, அதனால தான் நான் அங்கே வீடியோ எடுக்க முடியல. ஸோ பட் கொஞ்சம் வீடியோ எடுத்தாச்சு. அதனால தான் உங்களுக்கு தெரியுது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு. நான் வீடியோ கேமரா போட்டால் அவர் ஒத்துக்கல. ஸோ பாருங்கள், செகண்ட் டே கூட எவ்வளோ நீட்டாக பண்ணுறாரோ. அவர் வந்து ஒரு ஸ்னேக்கு கீழே இது பண்ணி
இன்னைக்கு வந்து 5:30ன்னா கண்டிப்பா 5:30க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்து வந்து 8:30க்கு வர சொல்லிட்டாரு. பட் 8:30க்கு போனதுக்கப்புறமும் ஒரு 9, 9:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு நம்ம போன முன்னாடியே நம்ம வந்து கண்டிப்பா 5:30க்கு போயிட்டாச்சு அங்க. பட் அங்க போனதுக்கு முன்னாடி அவரு வந்து எல்லாம் ரெடி பண்றாங்க அவரு. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, பிண்ட பிரதானம் பண்ணிட்டாரு. ஸோ பிண்ட பிரதானம் பண்ணி அதுக்கப்புறமும் முடிஞ்ச உடனே ஒரு பண்டித் வந்து அவரு 500 கேட்டாரு. ஸோ ஆக்சுவலி வந்து மைக்ல சொல்றாங்க, "நீ யாருக்குமே ரூ. 1 கூட கொடுக்க தேவையில்ல" அப்படி. பட் எல்லாரும் குடுக்குறாங்க. ஸோ நம்ம கூட அவர் கேட்டாரு. அதனால தான் அவரு கூட குடுத்தாச்சு. பட் நோ இஷ்யூங்க. நம்ம டெய்லி குடுக்குறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன பண்டித் கூட இருந்தாரு. அவருக்கு ஒரு ஒரு 8 பேருக்கு வந்து ஒரு ரூ. 10, 10 சொல்லிட்டாரு. ஸோ அது கூட அங்க குடுத்தாச்சு. அப்புறம் வந்து இந்த பூஜை முடிஞ்ச உடனே நம்ம குளிச்சுட்டு மறுபடி ரூமுக்கு வந்து அப்புறம் குளிச்சுட்டு உடனே நம்ம நேத்து வந்து ஆதி சுப்பிரமணியேஸ்வரர் டெம்பிளுக்கு போயிட்டு வெளியில சுத்தி வந்துட்டாச்சுல. அதுக்கப்புறம் மெயின் டெம்பிள கூட வெளியில தான் சுத்தி வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து உள்ள போயிட்டு தரிசனம் போலாము. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆதி சுப்பிரமணியேஸ்வர சுவாமி டெம்பிளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் டெம்பிள் கூட போயிட்டு தரிசனம் பண்ணாச்சு. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் முன்னாடியே வந்துட்டு அனுப்பிச்சுக்கோங்க. தரிசனம் போயிட்டு வரலாம் மெயின் டெம்பிள்ல கூட. பட் பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து இந்த ஆதி சுப்பிரமணியன் டெம்பிளும் அப்புறம் வந்து மெயின் டெம்பிள் வந்து உள்ள போகக்கூடாது. ஸோ பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இன்கேஸ் நீங்கள் முன்னாடியே வந்து கொஞ்சம் எர்லி டைம் இருந்துன்னு வச்சுக்கோங்க. 2 இடத்துல போயிட்டு தரிசனம் பண்ணி வரலாము. பட் பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து உள்ள போகக்கூடாது. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நாகப்பிரதிஷ்டை பூஜை நடக்குது. ஸோ இந்த பூஜைக்காக எல்லாரும் வந்துட்டாருங்க. வெரி க்ரௌடு. எதுக்குன்னா இந்த பூஜை பண்ண எல்லாரும் வந்து இந்த இதுக்கு வருவாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது டைமிங் வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுமோ. ஸோ 12 மணிக்கு குடிக்கு உள்ள சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து உள்ள டெம்பிள்ல வந்து எலிஃபெண்ட் வந்துச்சு. ஸோ க்ரௌட் எதுனா அதிகமா இருந்தனால தான் அங்க என்ன பண்றாருன்னு தெரியல. பட் நான் ஜூம் பண்ணி கொஞ்சம் பார்த்தா அப்போ தெரிஞ்சுது எலிஃபெண்ட் கூட வந்துச்சுன்னு. அப்புறம் நம்மளுக்கு வந்து பிரசாதம் குடுத்துட்டாரு. ஒரு கோகனட்டும் நம்ம பேரு மேல அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஸ்வீட்டு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு குடுத்தாரு. அப்புறம் வந்து இந்த வெதர் பார்த்தா சூப்பரா இருந்ததுங்க. எதுக்கன்னா எப்போ ரெயின் வருதோ, எப்போ சன் வருதோ இது சொல்ல முடியாதுங்க. பட் பியூட்டிஃபுல்லுங்க. கிளைமேட் வந்து சூப்பரா இருந்தது. அப்புறம் வந்து இந்த பூஜைக்காக ஒரு ஆள் வந்து கண்டிப்பா 2 நாளு புக்கிங் பண்ணிக்கோங்க ரூமு கூட. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கூட சூப்பரா இருந்ததுங்க. ஸோ டெம்பிள் சாப்பாடு இருக்கும், வெளியில சாப்பாடு இருக்கும். ஸோ டெம்பிள் சாப்பாடு வந்து ஃப்ரீ தான். அப்புறம் வந்து வெளியில கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும். அப்புறம் வந்து இன்கேஸ் நீங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டு அனுப்பிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து வெளியில சாப்பிடக்கூடாது. ஸோ முன்னாடி வந்து சாப்பிடலாமு. பட் பூஜை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வெளியில சாப்பிடக்கூடாதுங்க. ஸோ டெம்பிள் பிரசாதம் தான் சாப்பிடணுமு. அது வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஏரியாவுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போயிட்டேன்னா, அப்படி இருக்கா, இப்படி எப்படி இருக்கான்னு కొంచెం కామెంట్ సెక్షన్‌లో சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலி இந்த சர்ப்ப சம்ஸ்காரண பூஜை யார் பண்ணணும்? யாருக்கு யூஸா இருக்கும்? அப்படி பார்த்தா எல்லாரும் பண்ணலாமுங்க. ஸோ நான் பார்த்தா பசங்களுக்காக வந்துட்டாரு, லைஃப்‌க்காக வந்துட்டாரு, மேரேஜ்‌க்காக வந்துட்டாரு, ஹெல்த்துக்காக வந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு காரணம் கிடையாதுங்க. ஸோ பாம்பு வந்து சின்ன சமஸ்ய கிடையாதுங்க. நமக்கு தெரியாது. ஸோ அது அவர் சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே ஸ்னேக்கு கூட இப்படி இருக்கா அப்படின்னு. ஸோ எல்லாரும் பண்ணலாமு. ஸோ இதுங்க இன்னைக்கு வீடியோ. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கான்னு லைக் மேல சொல்லுங்க. எந்த ஊர்லேருந்து பார்த்துட்டீங்களோ காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஜெய் ஹிந்த்.